அன்புள்ள குருஜி டிவி அன்பர்களே வணக்கம். நவ கிரகங்கள் லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை நாம் பார்ப்போம். நவ கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இதில் முதன்மையான கிரகம் சூரிய பகவான். சூரியன் லக்னத்தில் இருந்தால் உஷ்ண தேகம் உடையவர். உடல் தொட்டு பார்த்தால் சூடாக இருக்கும். சூடாக பேசுவார். யாரிடமும் பேசும்போது மிகவும் காரசாரமாக பேசுவார். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. லக்னத்தில் சூரியன் இருந்தால் காரசார விவாதம் செய்வர். அதிக கோபம் வரும். கலர் நல்ல சிவப்பு கலராக இருப்பார்கள். சுறுசுறுப்பாக இருப்பார்கள். நன்கு ஆரோக்கியமாக இருப்பார்கள். சில சமயங்களில் தலைவலி வரலாம் சிலருக்கு. எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும், நம்பர் 1 இருக்க வேண்டும் என்ற பேராசை அவர்களிடம் உண்டு. சூரியன் சாதகமாக இருந்தால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவார்கள். ஒருவேளை மேஷ லக்னமாக இருந்தால் மேஷ லக்னத்தில் சூரிய பகவான் உச்சமடைகிறார். மனோதைரியம் அதிகம், உடல் தைரியம் அனைத்திலுமே மிக சிறப்பாக இருப்பார்கள். எதிலும் முதன்மையாக இருப்பார்கள். தெய்வ பக்தி அதிகம் உண்டு. சூரியன் லக்னத்தில் இருந்தால் சிவபெருமானை வழிபடுபவர்களாக இருப்பார்கள். அடுத்து சந்திரன். சந்திரன் பகவான் லக்னத்தில் இருந்தால் குளிர்ச்சியாக காணப்படுவர். பேசும் வார்த்தைகள் சாஃப்டாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். மிக இனிமையாக பேசுவார்கள், அழகாக இருப்பார்கள். லக்னத்தில் சந்திரன் இருந்தால் அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கும். மூக்கினை இழுத்து கொண்டே இருப்பார்கள். ஜெர்ரு ஜெர்ரு என்று சளி தொந்தரவு, ஜலதோஷம் உண்டு. சிலருக்கு வீசிங் ட்ரபிள் இருக்கலாம். எந்நேரமும் கற்பனையில் மூழ்கி இருப்பர். கற்பனா சக்தி அதிகம். கதை சொல்வதில் வல்லவர். மனைவிக்கு பிரியமானவர். ஆண்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் சந்திரன் இருந்தால் மனைவிக்கு பிரியமானவர். பெண்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் சந்திரன் இருந்தால் கணவர் நன்கு பிரியமாக இருப்பார். அடுத்து செவ்வாய். லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலே அக்னி கிரகம். முன் கோபம் அதிகரிக்கும். அளவுக்கு அதிகமான கோபம், பிடிவாத குணம் அவர்களுக்கு உண்டு. முன் கோபம், முரட்டு சுபாவம், தைரியசாலியாக இருப்பார்கள். சிலருக்கு லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் கல்வியில் ஊக்கம் குறையலாம். விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் தந்தைக்கு ஆகாது. உஷ்ணமான தேகம். யாருக்கு லக்னத்தில் சூரியன் அக்னி கிரகம் இருந்தாலோ செவ்வாய் அக்னி கிரகம் இருந்தாலோ அவர்களின் உடலை தொட்டு பார்த்தால் சூடாக இருக்கும். சூடான பேச்சு. எதை சொன்னாலும் வாக்குவாதம் செய்வர். பதிலுக்கு பதில் பேசிவிடுவர். பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவர்களுக்கு உண்டு. அடுத்து புதன். லக்னத்தில் புதன் இருந்தால் புத்திசாலியாக இருப்பார். சாதுரியமாக பேசுவார். யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்ற சம யோசித புத்தி அவர்களுக்கு உண்டு. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உண்டு. கல்வி கேள்விகளில் சிறந்தவர், ஞானம் உள்ளவர், செல்வ சேர்க்கை உள்ளவர், சுகம் உள்ளவர், வல்லவர், நல்லவர் என்று சொல்வோம். தீர்காயுள். லக்னத்தில் புதன் இருந்தால் தீர்காயுள் என்று சொல்வோம். நன்கு பணம் சம்பாதிப்பார். தெய்வ பக்தி, பெருமாள் பக்தி உள்ளவராக இருப்பார். அடுத்து லக்னத்தில் குரு. லக்னத்தில் குரு பகவான் இருந்தால்
பல சாஸ்திரங்களை அறிந்தவர், அறிவாளியாக இருப்பார். பலரும் போற்றும் நிலையை அடைவார். நல்லவர், வல்லவர் என்று சொல்வோம். சுகமாக வாழ்வார். குருவின் அருள் அவருக்கு கிடைக்கும். பெரிய பெரிய மகான்களுடைய ஆசிர்வாதம் அவருக்கு உண்டு. தீர்காயுள் உண்டு. பெரும்பாலும் நாம் சொல்வோம், லக்னத்தில் குரு இருந்தால் போன ஜென்ம பாவம், குரு அந்தணன் தனித்து இருந்தால் அவதிகள் பல உண்டு என்று சொல்வோம். குரு இன்னொரு கிரகத்துடன் சேர்ந்திருந்தால் நன்மை, தனித்து இருந்தால் சிரமந்தான். இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு பலம் உண்டு, தீர்காயுள் உண்டு, தெய்வ பக்தி உண்டு, நல்ல ஞானம் உடையவர், கல்வி கேள்விகளில் கெட்டிக்காரர். குரு தெய்வ பக்தியாக இருப்பார். அடுத்து சுக்கிரன். சுக்கிரன் இருந்தால் அவரை ஆணுக்கு இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு இருந்தாலும் அழகாக இருப்பார்கள். முக வசீகரம் உண்டு. கண்கள் அழகான கண்கள். பெண்களுக்கு இருந்தால் கணவரிடம் பிரியமாக இருப்பார். ஆண்களுக்கு இருந்தால் மனைவியிடம் பிரியமாக இருப்பார். ஆண்கள் ஜாதகத்தில் மனைவி ஸ்தானம் சுக்கிரன், பெண்களுக்கு செவ்வாய் கணவர் என்று சொல்லுவோம். லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் சற்று சிக்கனமாக இருப்பார். கஞ்ச பிசினாரி என்றோடு சிலர் சொல்லுவர். கலர் சிவப்பாக இருப்பார். தீர்காயுள் உண்டு. மனைவி பிள்ளைகளிடம் அன்பாக இருப்பார். அடுத்து சனி. சனி பகவான் இருந்தால் லக்னத்தில் தீர்காயுள் உண்டு. ஒருவேளை மேஷ லக்னமாக இருந்தால் மட்டுமே சனி அங்கு நீச்சமடைகிறார். அதற்கு தகுந்த பரிகாரங்களை நாம் செய்து கொள்ளுதல் வேண்டும். ஆயுள்காரகன் சனி என்பதால் அதற்கு தகுந்த பரிகாரங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். லக்னத்தில் சனி இருந்தால் கருப்பாக இருப்பார். சற்று முன்கோபம் அதிகம். சிறுவென பேசுவார். படபடபடன்னு பேசுவார். பெண்கள் ஜாதகத்தில் சனி இருந்தால் பொறிந்து தள்ளிவிடுவர். கலைகளை கற்று தேர்ந்தவர். மற்றவர்கள் இவரை தவறுதலாக நினைக்கும்படியாக நடந்து கொள்வார். ஆனால் மேஷ லக்னத்தை தவிர மற்ற லக்னங்களில் இருந்தால் ஆயுள் கெட்டி. ஞாபக மறதி அடிக்கடி உண்டாகும். ஒரு பொருளை வைத்துவிட்டு துலவிக்கொண்டே இருப்பார்கள். சோம்பல் அதிகம். மந்த புத்தி அதிகம். மந்தமாக இருப்பார்கள். பிடிவாத குணம் அதிகம். யாருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் சனி இருந்தாலோ, லக்னத்தை சனி பார்த்தாலோ பிடிவாத குணம், பெண்களாக இருந்தால் அதிக அளவுக்கு மீறிய பிடிவாத குணம் உண்டு. அடுத்து லக்னத்தில் ராகு. ராகு இருந்தால் பெரும்பாலான ராகு உடையவர்கள் லக்னத்தில் கோயில் பக்கமே போக மாட்டார்கள். தெய்வ பக்தி இருக்காது. சர்ப்பதோஷம் என்று சொல்வோம். குழந்தை செல்வம் அதிகமாக இருக்காது. முகத்தில் பல் வரிசை சீராக இருக்காது, ஒழுங்காக இருக்காது. ஏதாவது ஒரு நோய் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் உடல் பலம் உண்டு. லக்னத்தில் கேது இருந்தால் ஞானம் உள்ளவர், தெய்வ பக்தி உள்ளவர், ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம், சித்தாந்தம் வேதாந்தம் பேசுவார், தெய்வீக சிந்தனை உள்ளவர். யாரிடம் பேசினாலும் தெய்வங்களை பற்றியே பேசுவார். கேது இருந்தாலும் ராகுவை போல அதிகமாக குழந்தை பாக்கியம் இருக்காது. அடுத்து நவ கிரகத்தில் சுப கிரகங்கள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன். இந்த 4 சுப கிரகங்களில் ஏதாவது ஒன்று லக்னத்தில் இருக்கலாம். பாவ கிரகங்கள் லக்னத்தில் இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அதிலும் அக்னி கிரகங்கள் சூரியன், செவ்வாய் இருந்தால் கடுகடுப்பாக இருப்பார்கள். அளவுக்கு மீறிய கோபம் உண்டு. ஆக லக்னத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அதற்கு தகுந்த கடவுள்களை வணங்குதல் வேண்டும். சூரியன் இருந்தால் சிவபெருமானை வணங்கலாம்.
சந்திரன் இருந்தால் அம்பாளை வணங்கலாம். செவ்வாய் இருந்தால் முருகனை வணங்கலாம். புதன் இருந்தால் பெருமாளை வணங்கலாம். குரு இருந்தால் குரு தட்சிணாமூர்த்தி பாபாவை வணங்கலாம். சுக்கிரன் இருந்தால் மகாலட்சுமியை வணங்கலாம். சனி பகவான் இருந்தால் ஆஞ்சநேயரை வணங்கலாம். விநாயகரையும் வணங்கலாம். ராகு இருந்தால் துர்க்கை, கேது இருந்தால் விநாயகரையும் வணங்கலாம். வாழ்க வளமுடன்.